ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான ரெசிபி தான். சாம்பார் தான் பார்க்க போறோம். ஆனா அதை வித்தியாசமா செய்ய போறோம். நம்ம நார்மலா சாம்பார் வச்சு சாப்பிட்டு அழுத்து போயிருப்போம். நீங்க இன்னைக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப எம்மையா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இந்த இதுல அந்த ஃப்ளேவரும் அரோமாவும் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க கடையில சாப்பிட்ற சாம்பார் மாதிரியே இருக்கும். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இட்லி, தோசை, அப்புறமா ரைஸு, வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு இதுதான் பார்க்க போகிறோம், சாம்பார் வித் தேங்காய் பால். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வாங்க இந்த சிம்பிளான சாம்பார், இன்ஸ்டன்டான சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் துவரம் பருப்பு நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அரை கப்பு துவரம் பருப்பு நம்ம சேர்த்தா போதும். நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய். ஸோ பூண்டு நம்ம நார்மலாக சாம்பாரில் சேர்க்க மாட்டோம். ஆனால் இந்த சாம்பாரில் நீங்கள் பூண்டு சேர்த்து பாருங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ நான் ஒரு 7-8 பூண்டு பல் எடுத்திருக்கேன், அதை நான் சேர்த்துடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாய். அப்புறம் தக்காளி. ஸோ 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம எதுவுமே வதக்க போறது கிடையாது, இன்ஸ்டண்டா அப்படியே குக்கர்ல வைக்க போறோம். ஆனா நினைப்பீங்க எதுவுமே வதக்காம நீங்க சாம்பார் வைக்கிறீங்களே எப்படி இருக்கும்னு. ஆனா டேஸ்ட் நீங்க சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்கும். அப்புறம் நமக்கு தேவையான காய்கறி. ஸோ உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ நான் கேரட்டு, நூக்கோல், பீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இப்போ நம்ம மசாலா கலக்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சு அப்படின்னா சாம்பார் பொடியை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் இந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணுங்க, சாம்பார் செமையாக இருக்கும். ஸோ சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா மல்லித்தூள். ஸோ இதெல்லாமே தான் சாம்பாருக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்க போகுது. ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ட் நான் சொல்கிறேன். அவ்வளோதான், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா சீரகப்பொடியும் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணோம். ஏன்னா நம்ம வேற எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண போறது இல்லை. இப்போ கொஞ்சமா மஞ்சப்பொடி. ஸோ கட்டி பெருங்காயம், உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. அப்புறம் ஒரு கட்டியா தேங்காய் பால் ஒரு 1/4 டம்ளர் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு. இந்த சில்லி பவுடர், அப்புறமா மல்லித்தூள், சீரகத்தூள், இந்த தேங்காய் பால் இதெல்லாம் சேரும் போது அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்க ஒரு தடவை இந்த சாம்பார் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இதே தான் வைப்பீங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல சட்டுன்னு முடிஞ்சிற வேலையும் தான். ரொம்ப நேரம் நம்ம சாம்பாரை பருப்பு வேக வச்சு அப்புறமா தனியா அதுக்கெல்லாம் வதக்கி அதோட சேர்த்து அதை கொதிக்க விட்டு, ஸோ பெரிய ப்ராசஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல குக்கர்ல விசில் விட்டு எடுத்தானா நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆயிடும். ஸோ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ இதுல தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, அப்பதான் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். அப்புறமா உப்பு, அவ்வளவுதான். இப்போ இதை நான் நல்லா கலந்து விட்டுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா பருப்பு இன்னும் கட்டியாகும் பாத்தீங்களா, அதனால. சரி, இப்போ இதை நம்ம ஒரு 3 to 4 விசில் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். 3 விசில் போதும். 3 விசில்ல நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான புளி தண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம தாளிச்சு கொட்ட வேண்டியதான். சிம்பிளான ப்ராசஸ் தான், சிம்பிளான சாம்பார் தான். ஸோ இதை நான் 3 விசில் வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ பாருங்க, 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் சாம்பார். இப்போ இதுல நமக்கு தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ புளிப்பு எப்படியுமே பத்தாது, 2 தக்காளி தான் போட்டிருக்கோம், அதனால பத்தாது. பருப்பு நிறையவே சேர்த்திருக்கோம், அதனால கொஞ்சமா புளி தண்ணி நம்ம கரைச்சி இதுல ஊத்திக்க போறோம்.
அவ்வளோதான். இது நல்லா அந்த புளி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம். அப்புறமா தாளிச்சு கொட்டுற வேலை மட்டும்தான். ஸோ சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்கள் வந்து வேற வேலை செஞ்சுக்கிட்டே வந்து இதை கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குக்கரில் வைக்க போறீங்க, எடுத்துட்டு புளி ஊற்ற போறீங்க, தாளிக்க போறீங்க, அவ்வளோதான். சிம்பிளான வேலை தான். ஸோ இனிமேல் சாம்பார் வைக்கணும்னு மலைக்காதீங்க, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, நான் கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு கொட்ட வேண்டியது தான் பாக்கி. இப்போ அதை என்னென்ன போட்டு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டிடுறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா கடுகு வெடிக்கட்டும். ஸோ இது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல சீரகம் போட்டுடலாம். கொஞ்சமா சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் 2-3 வெந்தயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம், அப்புறமா இந்த காஞ்ச மிளகாய். இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா ரொம்ப கரிஞ்சிரும். ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போடுங்க. இப்ப பாருங்க, இதை தாளிச்சு போட்டுடலாம். ஸோ சிம்பிளா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சாம்பார். இதை நீங்க இட்லிக்கும் வச்சு சாப்பிடலாம், இல்ல சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிடலாம். ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமான சைட் டிஷ். ஸோ பாத்தீங்கனாலே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க. இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு சாப்பிடவே தெரியும் தோணும். ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சில நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் நம்புறேன். ஏன்னா நம்ம சாம்பார் எப்பயும் போலதான் வைப்போம். இன்னைக்கு வித்தியாசமா தேங்காய் பால் ஊத்தி சாம்பார் வச்சிருக்கோம். ஸோ இதோட ருசியும் எப்படி இருக்குன்னு நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல போய் பர்சனல் ஆல் அப்படின்னு கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் உடனே கிடைக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.